அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 14வது பாடல். பஞ்ச கீர்த்திய சுத்த கர்த்த தத்துவம் தற்பரம் சிதம்பர விசாலம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய 14வது பாடல் திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல். இதனுடைய உரை விளக்கம். பஞ்ச கீர்த்திய சுத்த கர்த்த தத்துவம் என்பதை ஒன்றாக எடுத்து ஆய்ந்து கொள்ள வேண்டும். பஞ்ச கீர்த்தியம் ஆகாலாதிய ஐந்தொழிலாம். இத்தொழில் புரிகின்றது யார்? அயன், அரி, அரண், மகேசன், சதாசிவன் என கூறுவர் பலர். உண்மையிலே நம் பரமபதியை ஐவர் வடிவிலே தனித்தனியாய் நின்று அவரவர்கள் உரிய செயலை புரிகின்றது போல் தோற்றமளிக்கின்றார். இந்த பஞ்சமூர்த்திகள் நம் போன்ற தூல தேகிகள் அல்லர். சூக்கும ஒளி உருவ தேவா தேதிகள் என்பன. இவர்கள் நமது ஆன்ம அக உலகில் இருந்து கொண்டு அவரவர் செயலை புரிந்து கொண்டுள்ளார்களாம். இவர்களையெல்லாம் மனிதன் தியானிப்பவனாக காட்சியில் கனவில் காண்பது போல கண்டுகொள்ளக்கூடும். அருள் நாட்டத்தால் அக உண்மை கண்டு நிற்கும் சுத்த சன்மார்க்கி ஒன்றாகிய அருட்பெரும் ஜோதிபதியே இந்த ஐவராய் தோற்றி ஐந்தொழில் இயற்றி கொண்டிருப்பதை காண்கிறான். இதுதான் பஞ்ச கீர்த்திய சுத்த கர்த்த தத்துவம். சுத்த கர்த்த தத்துவம் என்றால் தனி தலைமை இயல்பா ஆம். அடுத்து தற்பர சிதம்பர விலாசம். தற்பரம் தற்பரம் தத்துப்பரம் தற்பரம். தத்து என்பது அது, எது, அதுதான். நம் தனை தலைமை பெரும் பதிவாகிய கடவுள் பரம் என்னும் உயர் சிறப்புடைய அது ஒன்றே ஒன்றுதான். ஐவரையும் மற்ற தேவரையும் விளக்குகின்றது. இப்படி எவரும் திகழும் ஒருவருக்கு உரிய சன்னதி அல்லது விலாசம் அல்லது முகவரி எது? சிதம்பரம்தான் அவர் விலாசம். அப்படி என்றால் சிதம்பரத்தில் தான் அவர் நேரடி தொடர்பு கொண்டு இன்புறலாம் என்பது கருத்து. உண்மையிலே இந்த சிதம்பரம் புறத்தன்று, அகத்தே சத்திய நாணத்தில் விளங்கும். உத்தர நாண சிதம்பரமே நம் தனி தலைமை, தனி கருணை, அருட்பெரும் ஜோதிபதிக்குரிய தற்போதைய புதிய விலாசமாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. பஞ்ச கீர்த்திய சுத்த கர்த்த தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம். விலாசம் அல்லது முகவரி. தடுமாறுது பாருங்க. உண்மையை பேசுகிற போது தடுமாற்றம் வரும். உண்மையான அந்த சிவனினுடைய இடத்தை இருப்பிடத்தை சொல்லுகிற போது தடுமாற்றம் வரும். விலாசம். எது விலாசம்? மனிதனான பிறந்திருக்கிற ஒவ்வொருவனுக்கு உயிரே விலாசம். அது எங்கே இருக்கு? சிதம்பரத்தில் இருக்கு. அதைத்தான் வள்ளல் பெருமார் உத்தர நாண சிதம்பரமே நம் தனி தலைமை. அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? தனி தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது கண்டீர். சத்தியம் கான் சகலத்தீர் கேன்மீன். இனித்த நறுங்கரும்பு போன்ற என் உள்ளத்தில் தித்திக்க.
இனிய அமுதம் ஏற்று ஏழு உலகம் போற்ற மணித்த உடம்பிதை வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தி எல்லாம் செய்ய வல்ல கொடுத்தே அப்படின்னு பாடுறாரு இல்லைங்களா. என் மனசு எப்படி இருக்குது? சிவானந்த நிலையில அடைந்து பெரும் போகம் தன எனக்கு கொடுத்து கழித்து வைத்து இருக்கின்ற காலை இங்கு இதுவே என்று பாடுறார். அப்போ அந்த தனி தலைமை பதி யாரு? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஏக இறைவன். அப்போ அந்த ஏக இறைவனை அடைவதற்கு என்ன செய்யணும்? பஞ்சமூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் சொல்லி பஞ்சபூதங்கள் சொல்லி எது உண்மையானது என்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் உண்மையானவர். இதை சொல்வதற்கு புராண கதையிலே கட்டுக்கதையாக கற்பனை காட்சிகளாக சொல்லி வைத்து சென்றார்களே தவிர அதை மூச்சை கவனி பேச்சை குறை, உனக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மூச்சை கதாகதம் செய்தால் இந்த உண்மையான நிலை தெரியும். பஞ்ச கீர்த்திய சுத்த கர்த்த தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம். அப்போ நமக்கு விலாசம் இருக்கு. யாரா உன்னுடைய விலாசம் எங்க இருக்கு? உன்னுடைய வீடு எது? வெளியே இல்லை, உள்ள இருக்கு. பொதுவாக நம்ம புற வாழ்க்கையில் வாழறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? உங்கள் விலாசம் எதுங்கன்னா இன்னாருடைய வீடு, இல்லை இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய சமூகம், இன்னாருடைய பேரன் என்று சொல்வார்கள். அப்போ நம்மளுடைய பாரம்பரியம் நமக்கு ஒரு விலாசமாக இருக்கு. நான் இவருடைய பேரை, இன்னாருடைய பெயரை, இன்னாருடைய மகன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லக்கூடிய விசாலமில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த செய்திகள் சொல்லக்கூடிய நிலை வந்து நம்மளுடைய விசாலம். எது விசாலம்? நம்மளுடைய முகவரி என்ன, நான் யாரு, எங்கே இருக்கிறேன் அப்படின்றத அந்த விசாலத்தை முகவரியை நாம் சொல்லுகிற நிலையை தான் உணர்ந்து கொள்ளணும். அதை விட்டு பல பேர் போல புகழ் உணர்ச்சிக்கும் புகழ் தானே கூட்டிக்கிறான். நேற்றைக்கு கூட ஒரு நிகழ்வு பார்த்தேன். ஒரு மாவீரன் இந்திய தாயினுடைய சுதந்திர வேட்கைக்கு போரிட்ட ஒரு மாவீரன் அவன் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிறார்கள். அங்கே கூட சுய விளம்பரம் தற்பெருமை ஆங்காங்கே போட்டுக்கிறான். எல்லா சோசியல் மீடியாலும் அவனையே தனியே போட்டுக்கிறான். அதுவா அவனுடைய விலாசம்? விலாசம் என்பது இறைவனுடைய பக்தி. அதாவது அந்த இறைவனை அடையணும், ஏக இறைவனை அடையணும். ஏக இறைவனை அடைந்தால்தான் அவன் அகன்மோட்சத்துக்கு போவான். மாறாக புற ஆத்மாவை வணங்கினா அங்கே வன்முறை வெடிக்கும், அராஜகம் பூக்கும், அமைதி நிலை மீறி போகும். இது நான் சொல்லுங்க, என்னுள்ள இருந்து சொல்லக்கூடிய. நானும் அங்கே போகிறேன், புற ஆத்மாவுடைய நிகழ்வுக்கு போகிறேன். அங்கே போகிற போதெல்லாம் வன்முறை வெடிக்கிறது, அமைதி இல்லை, ஆர்ப்பாட்டம், கோரிக்கை, கோலாட்டம் எல்லாம் நடக்குது. இது எல்லா கொலையுண்ட ஆத்மாவுக்கு நிகழக்கூடிய நிகழ்வு. அக ஆத்மாவுக்கு அப்படி நிகழாது. ஒரு ஜீவசமாதியோ ஒரு குரு பூஜை நிகழ்வுக்கோ நிகழும் போது அப்படி வராது. கொலையுண்ட ஆத்மாக்களுடைய ஆன்மாவை கொண்டாடுகிற போது, உருவத்தை நினைக்கிற போது இப்படி வன்முறை வெடிக்கும், ஆர்ப்பாட்டம் கொடுக்கும். இதையெல்லாம் மீறி தான் உயர்ந்த நிலைக்கு செல்லணும். அதைத்தான் மக்களை பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும், நேர்படுத்த வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் பஞ்ச கீர்த்திய சுத்த கர்த்துவ தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம்னு சொல்றார். அப்ப அந்த விலாசத்தை இறைவனை அடைவதற்கு உத்தரனான சிதம்பரத்தை வடலூர்ல சிற்சபை பொற்சபை கட்டி அந்த நேரோடு சிதம்பரம் என்ற ஊரை தாங்கி இருக்கக்கூடிய, அதனாலதான் அங்க என்ன பண்றாரு சிதம்பரர், இறைவன் என்ன பண்றாரு? சிதம்பர ரகசியன்றார் என்ன, வெட்ட வெளியா இருக்கிறாரு. சிதம்பரத்துல யார்? எம்பெருமான் சிவபெருமான் நடனம் ஆடுகிறார் என்று சொல்கிறார். நம்ம உடம்பே ஒரு சிவன் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயம், உண்மையான ஆலயம். அப்ப இறைவனை உள்ளே தெரிய வேண்டும், அகத்திலே இறைவனை தேட வேண்டும். புறத்திலே தேடினால் கூட அது கிடைக்காது. நான் இறைவனிடம் இப்போ கூட நான் டெய்லி என்னை நான் வள்ளல் பெருமான்கிட்ட கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த புற இன்பத்தையும் புற இச்சையும் புற வாழ்க்கையும் கொடுக்க வேண்டாம் இறைவா. அகத்தை உணர்ந்து கொண்டு வள்ளல் பெருமானுடைய கவிகள் எல்லாம் மனப்பாடம் செய்யக்கூடிய, பாராயணம் செய்யக்கூடிய நிலை எனக்கு ஏற்பட வேண்டும் என்று ஏக இறைவனிடம் மன்றாடி கேட்கிறேன். ஆகவே நல்லதொரு கருத்தை சொன்ன இந்த திருவடி புகழ்ச்சி 16வது பாடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய
விலாசம் எது, நம்மளுடைய முகவரி எது, நாம் எங்கே போக வேண்டும், எங்கே சேர வேண்டும், அது வெளியில் தேடினால் கிடைக்காது, நமக்குள்ளே கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி 14வது பாடல் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனும் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாணி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.